உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டிகேவி ராஜா. இந்த காணொளி திருச்சி சீராத்தோப்பு பகுதியில் தேசிய தலைவர் நல்லாதிக்க நாயகர் சுதந்திர போராட்ட வீரர் ஐயா இமானுவேல் சேகரனார் அவர்களின் நூற்றாண்டு விழாவும் சீராத்தோப்பு பகுதியைச் சேர்ந்த செந்தில்குமார் துப்பாக்கி தொழிற்சாலை பணி நிறைவு விழாவும் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த விழாவை வழக்கறிஞர் ஓ முத்துவேலு அவர்கள் தலைமையிலும் திருச்சி மாவட்ட தியாகி இமானுவேல் சேகரனார் நூற்றாண்டு விழா குழு முன்னிலையிலும் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. விழாவிற்கு திருச்சி சுற்றுவட்டார கிராம மக்களும் மற்றும் அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் ஏராளமான தேவேந்திரகுல உறவுகள் கலந்து கொண்டனர். வருகை தந்த அமைப்பு தலைவர்கள் மற்றும் முக்கியஸ்தர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது. இறுதியாக உணவு ஏற்பாடு அருமையாக செய்யப்பட்டிருந்தது. நன்றி. இவன் டிகேவி ராஜா. மீண்டும் மற்றொரு காணொளியில். ஐயா கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் சாலையை போட்டவர்கள் போட்டோ எடுத்துருங்க. அனைவரும் வந்து இருக்கைக்கு அமருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஓரமாக வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். தயவு செய்து அவரை சிறப்பிக்க வந்திருக்க உங்க அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் எங்கள் குழு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றது. திருச்சி பகுதியில் வாழக்கூடிய தேவேந்திரகுல வேளாளனுடைய இளைஞர்களுடைய அந்த ஒற்றுமையை என் அன்பு அண்ணன் பாசராஜேந்திரன் கட்டமைத்த பிறகு இன்று நான் காணுகிறேன். உள்ளபடியே நான் பெருமிதம் கொள்கிறேன். அவருடைய பணி நிறைவு நாளோடு ஐயாவுடைய 100வது விழாவையும் சிறப்பிக்கும் விதமாக 100வது பிறந்த நாள் விழாவை சிறப்பிக்கும் விதமாக இன்றைய தினம் ஒரு மிகச்சிறந்த எழுச்சி மிகுந்த ஒரு நிகழ்வு உள்ளபடியே என் மனதை பூரிப்படை செய்கிறது. மேடையிலே வீட்டிருக்கக்கூடிய விழா நாயகர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு அண்ணன் சீராத்தோப்பு செந்தில்குமார் அவருடைய எஞ்சிய நாட்கள் மன நிறைவோடு சகலவித ஐஸ்வர்யங்களோடு வாழ எல்லாம் அல்ல இந்திர பகவானை வேண்டி எமக்கும் பேச வாய்ப்பளித்த நல்ல தலைமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் உறவுகளே. இன்றைய சமூக போராளியுமான இந்த கூட்டத்தின் தலைவர் முத்துவேல் அவர்களே, இக்கூட்டத்தின் முன்னின்று அவர்களே, காளிமுத்தையா அவர்களே, எந்த ரவிசங்கர் அவர்களே, எங்கள் சமூகத்தினுடைய வழிகாட்டி, சமூக சிந்தனையாளர், சமூக போராளி வடிவேல் ராவணன் ஐயா அவர்களே, தென் மாவட்டத்தில் இருக்கின்ற மக்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாகவும் சட்ட ஆலோசகரும் செயல்படுகின்ற சோலை பழனிவேடாதன் அவர்களே, மண்ணை சம்பத் அவர்களே, பொன்முரியசன் அவர்களே, இந்த விழாவினை முன்னின்று சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய அன்பு சொந்தங்களே, வணக்கம், வாழ்த்துக்கள். இந்த பணி நிறைவு பெற்று இருக்கின்ற எங்களுடைய தம்பி செந்தில்குமார் அவர்கள் கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 20 ஆண்டுகளாக 25 ஆண்டுகளாக மிக நன்றாக தெரியும். அவர் மிக சிறந்த சமூக போராளி. நாங்கள் திருச்சி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக எஸ்சி பட்டியல் வெளியேற்ற சம்பந்தமாக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். எங்கள் கூட 10 வருஷமாக தொடர்ந்து ஒரு நாளைக்கு காலை 7 மணிக்கு போனோம்னா இரவு 10 மணி வரலாம் கூட நாங்கள் போராடி கொண்டிருப்போம். இந்த தொழிலுக்கு செந்தில் தொடர்ந்து எங்கள் கூட வந்திருக்கிறார். சமூகத்துக்காக நிறைய பாடுபட்டவர். அவருடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட ஒரு 74 பேருக்கு திருமணங்கள் செய்து வைத்திருக்கிறார். இது ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த பார்வை, சிறந்த பெருமைக்குரிய ஒரு செய்தி. அவர் வாழ்க வாழ்க என வாழ்த்தி அவரும் அவருடைய குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பணி நிறைவு பெற்ற செந்தில்குமார் அவர்களுக்கு சோலை பழனிவேடராஜன் வழக்கறிஞர் அவர்கள் பரிவட்டம் கட்டி மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கின்றார். அப்படியே நில்லுங்கண்ணே. பாருங்க. பாருங்க
தேவேந்திர மடாதிபதி சிவம்பு குரு ஐயா ஐயா மரியாதை செலுத்திய அன்பர்கள் அனைவரும் தங்களுடைய இருக்கைக்கு செல்லுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். எனது மாலை வணக்கம். இம்மானுவேல் சேகரனால் 100வது பிறந்த நாள் விழாவும் இன்றைய தினம் நாம் சிறப்பாக கொண்டாடி வருகின்றோம். நமது தம்பி செந்தில்குமார் தம்பி இங்க கிராமத்தில் பிறந்து மத்திய சர்க்கார் பணியில் சேர்ந்து ஓய்வு பெற்றவர். மிகப்பெரிய போராளி, சுருக்கமாக சொல்ல வேணால் சமத்துவ போராளி. எதற்கும் பயப்படாதவர், அஞ்சா நெஞ்சம் கொண்டவர். நம்ம சமுதாய தலைவர்களிடம் நெருங்கி பழகியவர். இன்றைக்கு அவருக்கு ஒரு பொன்னாள். அந்த பொன்னாளில் நாமெல்லாம் கலந்து அவரை சிறப்பித்து அவரை நீண்ட நாள் வாழ வாழ்த்துமாறு உங்கள் அனைவரையும் பணியுடன் கேட்டு நமது சமுதாயம் முன்னேற ஆயுதத்தை தீட்டாமல் அறிவை தீட்டி, அறிவு ஒரு ஆயுதமே. தேவேந்திரன் என்றால் ஒரு போர்க்குணம் படைத்தவர்கள். அவர்களிடம் யாரும் மோத முடியாது, அவர்களிடம் யாரும் நெருங்க முடியாது என்ற காலத்தை நாம் நெருங்கி போய்கொண்டிருக்கின்றோம். அதை செவ்வன செயல்படுத்தி நமது சமுதாயம் முன்னேற உழைப்போம் 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 என்று கூறி வாழ்த்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செந்தில்குமாருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறதுக்கு திரு ஞானரவி அவர்களை அழைக்கின்றேன். தேவேந்திர குல வேளாளர் தொப்புள்குடி உறவுகளே, இரத்தத்தின் இரத்தமான பாசத்துக்குரிய தேவேந்திர குல சொந்தங்களே, பண்டிகையில் இம்மானுவேல் சேகரனார் நமது தெய்வம் பாட்டன் அவருடைய 100வது ஆண்டு பிறந்த நாள் விழாவும் பாசமிகு சகோதரர் செந்தில்குமார் அவர்களுடைய பணி நிறைவு விழாவும் நல்லபடியாக ஒரு குழுவை அமைத்து சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த விழாவிற்கு ஒரு 1.5 மாத காலமாக பாசத்துக்குரிய தலைமை பொறுப்பை ஏற்று இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கும் முத்துவேல் வழக்கறிஞர் அவர்களே, சீனியர் வழக்கறிஞர் செல்வராஜ் அவர்களே, அன்பு சகோதரர் பாசத்துக்குரிய கே முத்துசாமி வழக்கறிஞர் அவர்களே, தம்பி சாக்ரட்டிஸ் நிறைய கல்விக்கூடம் வைத்திருக்கின்றார். நல்ல உழைப்பாளி. சமுதாய பணி என்றால் தன்னுடைய நிறுவனத்திற்கு அந்த கல்விக்கூடங்களுக்கு பொறுப்பை ஒப்படைத்து விட்டு மாத கணக்காக பணி செய்ய வந்து விடுவார். இந்த முத்துவேல் வழக்கறிஞர் தம்பி அவர் தான் தலைமை. கடின உழைப்பு. ஒரு 30 நாள், ஒரு 45 நாட்கள் அவருடைய இரவு பகலுமாக நோட்டீஸ் எல்லாம் கிராமம் பூரா சென்று மக்களுக்கு கொடுத்து இந்த எழுச்சியான ஒரு நிகழ்ச்சியை நமது தேவேந்திர குல வேளாளர் தொப்புள்குடி உறவுகள் உள்ள இந்த பகுதியில் இந்த மீட்டிங்கை வைத்து நம்ம கிராம மக்களை எல்லாம் ஒன்று சேர்த்துள்ளார் என்றால் அந்த பெருமை முத்துவேலுக்கும் பாசமுடைய வழக்கறிஞர் செல்வராஜ், ராஜமாணிக்கம், வழக்கறிஞர் வாசுதேவன் வருகை தந்துள்ள ராஜதேவேந்திர சுவாமிகள் அவர் கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டு காலமாக நான் நல்லா தெரியும். கடின உழைப்பாளி, நல்ல மனிதர், ஆசிரியர். இன்று ஒரு அருமையான ஒரு இறைவன் பக்தியோட இந்த விழாவிற்கு வந்திருக்கிறார். அவர்களுக்கு பாராட்டுவதற்கு அவ்வளவு அவரை பெருமைப்படுத்தி பேசலாம்.
நல்ல மனிதர். எங்கெங்க கோயம்புத்தூர்லேருந்து செல்ஃப் டிரைவிங்க, எவ்வளோ ஆர்வம் பாருங்க. அன்பா இந்த விழாவுக்கு வந்திருக்கிறார். விழாவிற்கு வருகை தந்த அவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ராஜகுமார், நிறுவனர் தலைவர், தமிழர் விடுதலை கழகம் அவர்களே வருக என்று வரவேற்கின்றேன். மும்முடி இளங்கோவன், பேச்சில் அவருக்கு அடிச்சுக்க ஆளை கிடையாது. என்னுடைய கை அலைபேசியில் தொடர்பு கொண்டிருப்பார். பிச்சைமுத்து, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பெரம்பலூர், அவர் அன்னார் வருகை தந்துள்ளாரா என்று தெரியவில்லை, வந்து கொண்டிருக்கின்றார். சம்பந்தி பழிக்கிறது. ஐயா அவர்களை வருக வரவேற்கின்றோம். அண்ணா தலைவர் கூட தான் இருந்தேன். தலைவர் இல்லையே தொண்டன். தென்னிந்திய நதியின் அகில இந்திய தலைவர் ஐயா கண்ணா அவர்களை வருக வருக என விழா குழுவின் சார்பாக வரவேற்கிறோம். பொன்னாடை போர்த்த முத்துவேல் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். நல்லா போடுங்க, நல்லா போடுங்கண்ணே. துணைத் தலைவர் மேகராஜ் சிறப்பு. பிறந்தநாள் விழாவிற்கு வருகை தந்த அனைத்து உள்ளங்களையும் விழாக்குழுவின் சார்பாக வரவேற்று நன்றி வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் இந்த விழாக்குழு நடைபெறுவதற்கு உறுதுணையாகவும் ஒத்துழைப்பாகவும் இருந்த அண்ணன் செந்தில்குமார் அவர்களுக்கும் விழாக்குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இமானுவேல் சேர்னார் அவர்களை பற்றியும் இந்த விழாக்குழு எதனால் ஏற்படுவதற்காக என்பதை பற்றியும் முனைவர் போதிலட்சுமி அவர்கள், அகில பாரத வீரமங்கை வடிவு மல்லத்தி மகளிர் அதிகார அமைப்பின் அவர்கள் நிறுவன தலைவர் அவர்கள் சற்று உரையாற்றும்படி விழாக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு விளையாடாச்சு நம்ம எல்லாரும் வந்து இது வந்து இமானுவேல் சேர்னார் அவர்களுக்கு 100ஆண்டு விழா மற்றும் விழா நாயகர் வி செந்தில்குமார் பணி நிறைவு விழா அழைப்புதல் 2 விழாவும் சேர்த்து வைத்திருக்கிறீர்கள். இந்த 2 விழாவிலுமே நம்முடைய இமானுவேல் சேர்னார் 100ஆண்டு விழாவிற்கு நம்முடைய திருச்சி மாவட்டத்தில் உள்ள பெண்களும் ஆண்களும் நிறைய வந்திருக்கலாம். அந்த எதிர்பார்ப்புகளை வந்து நீங்கள் குறைத்து விடுகிறீர்கள். எப்பொழுதுமே நமக்கு ஒரு விழா இமானுவேல் சேர்னார் அவர்களுக்கு 100ஆண்டு விழா அப்படின்னு சொல்லி 1 மாத காலங்களாக நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு எல்லாமே செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் மக்கள் யாருமே வருவதில்லை, ஏன் என்பது நமக்கு புரியவில்லை. ஏன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படங்களை நம்ம வர வழியில ஒவ்வொரு படங்கள் பார்ப்போம். ஒன்று வந்து வலிமை மிகுந்ததா இருக்கும், ஒன்று வலிமை அற்றதாக தெரியும். ஆனால் 2 படங்களுமே நமக்கு மிகவும் வலிமை வாய்ந்ததாகவும் வரலாற்றை பேசுவதாகவும் அமைந்திருக்கும். எனவே நம்ம நிறைய வால் போஸ்ட்லாம் ஒட்டுறோம், நிறைய எல்லாமே ஏற்பாடு பண்றீங்க. அந்த படத்திற்குடைய வலிமையையும் வரலாற்றையும் நம்ம வந்து அதுல பதிவு செய்யணும். அந்த பதிவுகளை செய்வதில் தான் நாம் கோட்டை விட்டு விடுகிறோம். எனவே பணி நிறைவு விழாவில் வந்து ஐயாவையும் சிறப்பிட்டு பேசணும். அவர்கள் வந்து பணி செய்து இப்ப ஓய்வு பெற்று வந்திருக்காங்க. அவர்களுக்கு சிறப்பு செய்வதற்காக வந்து அனைவரையுமே வருக வருக என்று வரவேற்கிறேன். அதுவேளை விழாக்கு நீங்க நோட்டீஸ்ல பேர்லாம் போடுறீங்க. இந்த விழாக்குழுவில் இருக்க பேர் அனைத்து பேர்களை போடுறீங்க. இந்த பேர்ல போறவங்களா ஃபர்ஸ்ட் வராங்களா, அவங்கள வரவழைங்கள். ஏன்னா இந்த விழா எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இதை பேசுகிறேன். ஏன்னா நம்ம சமுதாயம், பொருளாதாரம், அரசியலில் மட்டும் எப்படி முன்னேறும். நீங்க எந்த நிகழ்ச்சிக்கு வருவதில்லை, எதற்குமே தலை சாய்ப்பதில்லை. ஆனால் எப்படி நாம் எதனை வெற்றி காண முடியும்? அரசியல் இருந்தால்தான் நாம் வெற்றி காண முடியும். அரசியல், பொருளாதாரம் இதெல்லாம் இப்ப பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் யூனிவர்சிட்டியெல்லாம் படிச்சு நீங்களாம் நிறைய நம்முடைய சமுதாய மக்கள் முன்னேற்றத்தில் தான் உள்ளீர்கள். ஆனால் நாம் வந்து அந்த பட்டியல் என்ற
அந்த இடத்தில் இருப்பதெல்லாம் நாம் எவ்வளவுதான் நம்மளுடைய சிறப்பாக பணி செய்தாலும் பரிசுகளையும் இந்தியா போய் வெற்றி பெற்று வரீங்க, ஒலிம்பிக்கில் வெற்றி பெறுவோம், எல்லாத்துலேயுமே நம்ம வெற்றி பெற்று வரும் பொழுது நமக்கு வைக்கப்படும் ஒரே முற்றுப்புள்ளி தேவேந்திர குலர் வேளாண் பட்டியலில் நாம் இருக்கிறோம் என்பதுதான். நிறைய பேசணும், இருந்தாலும் நேரம் குறைவாக இருக்கிறது, அதனால் நிறைய பேச வேண்டியது இருக்கு. நீங்க நிறைய நேரங்கள் வேஸ்ட் பண்றோம் இன்னைக்கு. இருந்தாலும் நீங்க மிக எழுச்சியாகவும் இந்த நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்வதற்கு இளைஞர்களையும் பெண்களையும் அழைத்து வர வேண்டும் என்று கூறி என்னுடைய சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு வாய்ப்பளித்த அன்பு இனமான என் இனிய சொந்தங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அக்கா இங்கிட்டு அக்கா இங்கே பாருங்க, அக்கா இங்கே அக்கா இந்த பக்கம் இங்கே அப்படிதான் அண்ணே சேர்ந்து உணவு அருந்திய நண்பர்கள் அனைவரும் இருக்கைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். மாநில தலைவர் வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி உரைமுடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ராஜா அவர்கள் வீடியோ ஓடிக்கிட்டு அண்ணா இங்கே பாருங்கண்ணே. அண்ணன் செந்தில்குமார் அவருடைய பணி நிறைவை பற்றி அண்ணா இங்கே பிஎஸ்பியுடைய மாநில துணைத் தலைவர் இளமான் சேகர் அவர்கள். சூப்பர். சொந்தங்களே, இன்றைய இந்த சமூகத்தை ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தின் அடிப்படையிலே தான் இன்றைக்கு தியாகி இமானுவேல் சேகரனுடைய 100ஆண்டு விழாவை தன்னுடைய பணி நிறைவோடு சேர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு மாபெரும் ஒரு மகத்துவமான மனிதரை வாழ்த்தி இன்றைக்கு தியாகி இமானுவேல் சேகரன் அவர்கள் இன்றைக்கு பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எந்த லட்சியத்தை அடைய வேண்டும் என்று நினைத்தாரோ அந்த லட்சியத்தின் அடிப்படையிலே தான் அவர் ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு கட்சி சங்கத்தை ஆரம்பித்து அனைவரும் அதில் பயணிக்க வேண்டும் என்ற ஒரு பேர் ஆசையுடன் அவர் வலம் வந்தார். அவர் கை நீட்டுபவர்கள் எல்லாம் அன்றைக்கு ஜெயித்தார்கள். ஏனால் இன்றைக்கு அண்ணன் வடிவேல் ராவணன் அவர்கள் பாமகவிலே இருந்திருக்கின்றார். அவர் பல்வேறு புத்தகங்களை எழுதியிருக்கின்றார். ஆனால் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் மட்டும்தான் இந்த அரசியல் சாசன சட்டத்தை உருவாக்கி இந்த அரசியல் சாசன சட்டத்தில் அனைவரும் சமம் என்ற ஒரு நிலையை உருவாக்கியவர். அந்த கொள்கையின் அடிப்படையிலே எடுத்துச் சென்றவர் தான் தியாகி இமானுவேல் சேகரன். ஆனால் தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களை இன்றைக்கு RSS அஜெண்டாவிலே இன்றைக்கு அவரை கேள்வியை மட்டும் உங்களை வைத்துக் கொண்டு நான் விடைபெறுகிறேன். நான் பகுஜன் சமாஜ் கட்சியிலே 29 வருடங்களாக வழக்கறிஞர் வாசுதேவன் அவர்கள் பற்றி சிறிய சிற்றுரையாற்றுவார். இங்க பாருங்க. ஓகே. பணி நிறைவு விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற என் இனமான உறவுகள் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஏற்பட்ட ஒரு தொடர்பு, அப்புறம் நாங்கள் அண்ணன் தம்பியாகவே தொடர்ந்து பயணிச்சுட்டு இருந்தோம். இந்த பணி நிறைவு விழாவை ஒரு பெரிய சமுதாய மாநாடு மாதிரி நடத்தணும் அவர் ஒரு பெரிய ஆசைப்பட்டிருந்தார். அதற்கெல்லாம் ஒத்துழைப்பு தர எங்களோட திரு ராஜமாணிக்கம் ஓய்வு பெற்ற போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவர்லாம் முழு நேரமாக இந்த வேலையை செஞ்சுட்டே இருந்தார். இதை எப்படி நடத்தணும் என்னன்ட்டு அவர்களோடு அன்பு சகோதரர் வழக்கறிஞர் முத்துவேல் மற்றும் வழக்கறிஞர் திரு செல்வராஜ் அவர்கள் இவர்களெல்லாம் நான் எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இதற்கான என்னால் முடிஞ்ச வேலைகளை செஞ்சிட்ருப்பேன். ஆனால் அவங்க முழு நேரமும் இந்த அவர் பணி நிறைவு விழாவுக்கு என்னென்னலாம் செய்யணும் எப்படிலாம் செய்யணும்னு முழுமையாக வேலை செஞ்சவங்க அவங்க தான். அதே மாதிரி ஒரு செந்தில்குமார் அவர்கள் இந்த ஒவ்வொரு ஆண்டும் பரமக்குடிக்கு இமானுவேல் அவர்களது அந்த நினைவு விழாவுக்கு செல்லும் பொழுது முடிந்தால் அவர் விடுப்பு போட்டு எங்களோட வந்துடுவார். ஒருவேளை அவரால் வர முடியலன்னா ஒரு வாகனத்தை எடுத்து கொடுத்து உணவையும் வழங்கி ஒவ்வொரு ஆண்டும் அவரால் முடிஞ்சதை
அந்த விழாவிற்காக செய்வார். அதே மாதிரி அவரிடம் போனா அவர் இந்த கட்சியில பார்க்க புதிய தமிழகம் ஒவ்வொரு அப்படிலாம் பார்க்க மாட்டார். அவர்கிட்ட தேடி போனா அவரால் முடிஞ்ச உதவியெல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. ஒரு நல்ல மனிதர். என்னுடைய பிறவா சகோதரர். அவருடைய வேலைக்கு தான் பணி நிறைவே தவிர சமுதாய பணிக்கு எங்களுக்கு அந்த ஓய்வே கிடையாது. நாங்கள் இருக்கிற வரைக்கும் இந்த சமுதாய மக்களுக்காக எங்களால் முடிஞ்ச நன்மைகளையும் எங்களால் எவ்வளவு உழைக்க முடியுமோ அந்த மக்களுக்காக உழைப்போம்னு சொல்லிட்டு மீண்டும் திரு செந்தில்குமார் அவர்கள் ஒரு நல்ல மனிதர், எங்களுக்கு பழகக்கூடிய ஒரு நல்ல மனிதர், இனமானம் மிக்கவர். அவர் வாழ்க பல்லாண்டு என அவரை வாழ்த்தி வாய்ப்பு தந்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இலக்கியர் வாசு அவர்களை மரியாதை செல்கிறார். அப்படியே படத்தை திருப்புங்கண்ணே. ஒற்றி